வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் பிவிஆர் அவர்கள் எழுதிய வானமெல்லாம் ஆசை காற்றாடி கதையின் நிறைவு பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக அதிகாலையில் எழுந்திருப்பதும் குளித்துவிட்டு சமையல் அறையினுள் பிரவேசித்து வேலையை ஆரம்பிப்பதும் பாரதிக்கு பழக்கமாகிவிட்டது. சின்ன வயதில் இருந்து சூரிய உதயத்தையே பார்த்திராத பாரதி எங்கே போனாள்? மற்றவர்கள் பலவந்தப்படுத்தி இருந்தால் நிச்சயமாக அவள் அவர்களுக்கு பணிந்து போயிருக்க மாட்டாள். ஈஸ்வரன், தாத்தா மற்றும் பாட்டி அவளை அன்பால் கட்டி போட்டார்கள். அதிகம் பழகியே இராத கமலம் அவளிடம் நெகிழ்ச்சியுடன் நடந்து கொண்டாள். ஒரு நாள் காலை மிகவும் தாமதமாக படுக்கையில் இருந்து எழுந்ததை தங்கம்மா தவிர வேறு யாரும் கண்டிக்கவில்லை. உடம்பு சரியில்லையோ என்று கனிவாகத்தான் விசாரித்தார்கள். பாரதியே வெட்கி போனாள். அன்பிற்கு அதன் பிறகு மிகவும் சிரமப்பட்டு நாளை காலுக்கு தூக்கத்தை உதறி எறிய துவங்கினாள். நேற்று நடந்த சம்பவம் அவளுடைய இந்த பழக்கத்தை சிறிதும் பாதிக்கவில்லை. இன்றும் அவள் 4 மணிக்கு கண் விழித்தாள். தாத்தா மற்றும் பாட்டிக்கு காஃபி உபச்சாரம் செய்துவிட்டு சமையல் அறைக்கு திரும்பிய போது தேவகியின் நினைவு திடீரென்று அவளை தாக்கியது. ஏன் என்ற காரணம் தெரியவில்லை. தேவகி அவளுடைய உள் மனதில் ஒரு சிறு புள்ளியாக ஒளிந்து கொண்டிருந்தாள் போலும். அவளை பார்த்தாக வேண்டும், அவளுடன் பேச வேண்டும். அவள் வாழ்க்கையில் முன் அறிவிப்பு இல்லாமல் ஒரு பரீட்சை நடக்கிறது, அக்னி பரீட்சை. இதற்கு அவள் தன்னைத்தானே தயாராக்கி கொண்டதில்லை. எப்படி தயார் செய்வது என்றும் புரியவில்லை. ஒரே குழப்பம். தேவகி அவளை விட 2 வயது சிறியவள்தான். ஆனால் அவளைப் போல படித்தவள். அவளை விட நன்றாக எதையும் அலசி ஆராய்ந்து பார்த்து பேச தெரிந்தவள். அவளுடைய சில கருத்துக்களில் பாரதிக்கு உடன்பாடு இல்லாமல் போனாலும் தன் கருத்துக்களை விருப்பு வெறுப்பின்றி தேவகி வெளியிடுகிறாள் என்ற எண்ணம் தோன்றியது. இந்த ஊரில் யாரிடம் அவள் தன் பரீட்சையில் தேர யோசனை கேட்பாள்? தாத்தா பாட்டிக்கு விஷயமே தெரியாது. தங்கம்மாவை நினைத்து பார்க்கவே கூடாது. சகஸ்ரம் நிஜமா போலியா என்றே தெரியவில்லை. நாராயணனோ அல்லது ஈஸ்வரனோ வீட்டில் இல்லை. அப்படியே இருந்திருந்தாலும் தம்முடைய கண்ணோட்டத்தில்தான் அவளுடைய பிரச்சனையை அணுகுவார்கள். சித்தியிடம் கேட்கலாம். ஆனால் அந்தரங்கங்கள் பேசும் அளவுக்கு அவளை தெரியாது. அப்பா சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு போய்விட்டார். விவாகரத்து என்ற ஒரு பெரிய வார்த்தையை காட்டி அவளை பயமுறுத்த பார்த்தார். அவள் விவாகரத்தை பற்றி பயப்படவில்லை. ரத்து ஏற்படுவதும் ஏற்படாததும் அவள் கையில் மட்டும் இல்லை. இரு தரப்பினர் எதிரே நின்று நடத்தி முடிக்க வேண்டிய சடங்கு. விவகாரத்தில் அவளுடைய வாழ்க்கை ஓரளவுக்கு பாதிக்கப்படலாம், அவ்வளவுதான். அது குலைந்தோ அழிந்தோ போய்விடாது. இப்போது இருக்கும் ஒரு ஆண் துணை இல்லாமல் போகும். இதற்காக அவள் வாடி வதங்கி சீரழிந்து போய்விட மாட்டாள். லட்சக்கணக்கான விவாகரத்துகள் ஆண்டுதோறும் நாட்டில் நடக்கின்றன. அவர்களில் அவளும் ஒருத்தி ஆவாள், அவ்வளவுதான். அதன் பின்னர் இன்னொரு ஆண் துணையை தேடி அலைவதோ, தனிமரமாக மொட்டை மரமாக நிற்பதோ எதிர்காலம் நிர்ணயிக்க வேண்டிய விஷயம். அவள் முன் எழுந்துள்ள கேள்வி ஒன்றுதான். குழந்தைகள் விளையாடும் போது காயா பழமா என்று ஒரு கேள்வி கேட்டுக்கொள்வார்கள். காய் என்றால் தோல்வி, பழம் என்றால் வெற்றி. அவளுடைய பரீட்சையில் காய் கிடைக்கப் போகிறதா, பழம் கிடைக்கப் போகிறதா என்பது அன்று பிரச்சனை. பரீட்சையை மேலும் நடக்க விடாது தடுப்பதா இல்லையா என்பதுதான் பிரச்சனை. எதிர்கட்சியினர் ஆரம்பித்ததை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டியதுதானா, அல்லது வளர விட வேண்டுமா? அவள் அன்று தேவகியை பார்த்தே தீருவாள். சமையல் வேலையை ஆரம்பித்தாள். நேற்று சாம்பார், அதனால் இன்று அது இருக்கக்கூடாது. நேற்று ரசம் இல்லை, அது இன்று இருக்க வேண்டும். அந்த வீட்டு பழக்கத்துக்கு ஏற்றவாறு சமையல் செய்ய வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு அதற்கு ஏற்ப காய்கறிகளை தேர்ந்தெடுத்தாள். கடிகாரத்தை பார்த்தாள். 5:45. ஆச்சரியப்பட்டாள்.
கடிகாரத்தின் முள் தாவி தாவி ஓடவில்லை, நேரம்தான் ஓடுகிறது. 9:30க்குள் நிச்சயமாக சமையல் வேலை முடிந்துவிடும். காலை உணவில் தாத்தா பாட்டி இருவருக்குமே நாட்டம் இல்லாதது சௌகரியமாக போயிற்று. இன்று தங்கம்மா பரிமாறிக்கொள்ளட்டும். 10 அல்லது 10:30க்குள் தேவகியின் வீட்டில் இருக்க வேண்டும். இடையிடையே அத்தை மாமியாராக ராட்சச வேகத்தில் வந்து கோஷித்தாள். பாரதி லட்சியமே செய்யவில்லை. இரு கைகளும் சேர்ந்தால் தானே சத்தம் பிறக்கும். அவள் தன் கையை கட்டி போட்டுக்கொண்டு வேலையில் கவனத்தை செலுத்தினாள். நினைத்ததற்கு முன்பாகவே அவளுடைய வேலை முடிந்துவிட்டது. கடிகாரத்தில் இப்போது மணி 9 ஆக சில நிமிடங்கள். டெலிஃபோன். குட் மார்னிங் தேவகி, பாரதி பேசுறேன். ஹாய் பாரதி, எப்படி இருக்க? நானே உனக்கு ஃபோன் பண்ணணும்னு 2 நாளா நினைச்சிட்டு இருந்தேன். நீ ஃப்ரீயா? ஃப்ரீ இல்லைனாலும் உனக்காக ஃப்ரீ பண்ணிப்பேன். எப்போ வர? நான் கார் எடுத்துட்டு வரட்டுமா? நோ வேண்டாம், நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு வரேன். உன் வீடு இருக்கிற இடம்தான் சரியா பிடிபடல. ஒரே பண்ணிக்காத, சந்திரா நகர்னு சொல்லு அல்லது வசந்தம் ஷிப்பிங் நாயர் வீடுன்னு சொல்லு. ஓகே தேவகி, லஞ்ச் ஏன் கூடத்தான். சரி, உன் மதர் இன்லாவை பாம்பு கடிச்சுதாமே? உனக்கு எப்படி தெரியும்? உங்க ஊர்ல இருக்கிற அம்பாசிடர் ஃபோன் பண்ணி சொன்னார். உன் புடவை தலைப்புல இப்ப கொஞ்சம் காணோம் இல்ல? நேர்ல பேசுவோம். டெலிஃபோன் ரிசீவரை வைத்துவிட்டு அவள் மாடியை நோக்கி நடக்க, எங்க போற என்ற கேள்வி குரல் கேட்டது. பார்த்தாள் தங்கம்மா. தேவகி வீட்டுக்கு. எதுக்கு? பார்க்க, பேச. என்ன பேச? அது சொந்த விஷயம். இப்ப என்ன பேசின? உங்களை பாம்பு கடிச்சத பத்தி. பாரதி நகர்ந்தாள். பாட்டா பாட்டிக்கு யார் பரிமாறுவா? ஆபீஸ்ல ஒருத்தர் லீவ்ல போனா அவர் வேலையை இன்னொருத்தர் கவனிக்கிறது இல்லையா? நான் லீவு. அடுத்த கணம் மாடிக்கு ஓடினாள். அலமாரியை திறந்தாள். நாராயணன் வாங்கி கொடுத்திருந்த 6 புடவைகள் கண்ணில் பட்டன. அவற்றில் ஒன்றை எடுத்து கட்டிக்கொள்ள தோன்றியது. இணையான நிறத்தில் சோழி வேணுமே, தையற்காரனிடமிருந்து இன்னும் வரவில்லை. இரத்த சிவப்பிற்கு இணையாக அவளிடம் ஒரு சோழி இருக்கிறது. வெளியே வந்தாள். இருபுறமும் பாராமல் நடந்தாள். கிராமவாசிகள் முதன்முறையாக அவள் தனியாக நடந்து போவதை பார்க்கிறார்கள். பார்க்கட்டுமே, விமர்சனங்கள் செய்கிறார்கள். கவலை இல்லை. ஆதித்யபுரத்தை தாண்டி சென்று 4 பாதைகளின் சந்திப்பை அடைந்தாள். 5-6 ஆட்டோக்கள் நின்று கொண்டிருந்தன. சந்திரா நகர் என்று சொல்லிவிட்டு ஏறினாள். ஷிப்பிங் நாயர் வீடு எங்க இருக்கு என்ற ஆட்டோ டிரைவருக்கு தெரிந்திருந்தது. பணத்தை கொடுக்க கை பையை திறந்த போதுதான் தன்னிடம் கிட்டத்தட்ட 2000 ரூபாய் இருப்பதை அவள் உணர்ந்தாள். ஊருக்கு புறப்படும் முன் அம்மா அவளுடைய கை செலவுக்கென்று 1000 ரூபாய் கொடுத்திருந்தாள். கிரக பிரவேசத்தின் போது நமஸ்காரம் பண்ணி எழுந்ததற்கு பரிசாக 100 ரூபாய் 50 ரூபாய் நோட்டுகள் சில கிடைத்திருந்தன. ரெடிமேட் ஆடைகள் வாங்க சென்றபோது நாராயணன் 1000 ரூபாய் கொடுத்திருந்தான். மிச்ச பணத்தை அவன் வாங்கிக் கொள்ளவில்லை. ஆட்டோ நின்ற இடத்தில் அவள்தான் பெரும் பணக்காரி. டிரைவர் கேட்டதை கொடுத்துவிட்டு காம்பவுண்டு கதவை தள்ளினாள். வாயில் காப்போன் சலாம் அடித்தான். புன்னகையால் சலாத்துக்கு நன்றி தெரிவித்துவிட்டு அவள் தேவகியின் வீட்டை நோக்கி நடந்தாள். ஆட்டோவை விட்டு வாசல் வரை ஓட்ட சொல்லி இருக்க வேண்டும். ஆட்டோவை வீட்டு வாசல் வரை ஓட்ட சொல்லி இருக்க வேண்டும் என்ற பாரதி தன்னுள் நினைத்து கொண்டாள். அவளை கண்டதும் தேவகி ஆரவாரமாய் வரவேற்றாள். ஹாலுக்குள் வந்ததும், தேவகி முதல்ல தண்ணி தா, கூல் வாட்டர் என்றாள். ஐஸ் வாட்டராக இல்லாமல் அவள் கேட்டபடி மிகவும் தன்மையாக தண்ணீர் வந்தது. மடக் மடக் என்று 2 டம்ளர் குடித்தாள். டிஃபன் சாப்பிட்டது நெஞ்ச கரிச்சதா? கார்த்தால காஃபி குடிச்சதுதான். அப்போ பசிக்கிறதா? பசி அடைச்சு போச்சு என்ற பாரதி, தேவகி புதுசா ஒரு ப்ராப்ளம் என்றாள். என்ன ப்ராப்ளம்? டிவோர்ஸ் ஆகும் போல இருக்கு. வாட்? என்ன பேத்துற பாரதி? இன்னும் ஆகல, ஆகும் போல இருக்குன்னு தான் சொல்றேன். விபரமா சொல்லு சொன்னாள். எல்லாரும் விரோதிகளா நடந்து கொள்றாங்களா? இல்ல, சொன்னப்போனா எல்லாருமே மாமியாரை தவிர ரொம்ப அன்பாத்தான் என்னை நடத்துறாங்க. அப்போ என்ன காரணம் என்ற தேவகி சற்று யோசித்துவிட்டு, உன்னோட பிஹெச்டி பிளான் தானே என்று கேட்டாள். அப்படித்தான் படுறது என்ற பாரதி தொடர்ந்து,
நான் 2, 2 1/2 வருஷத்துக்கு வெளியூர்ல இருப்பேன் இல்லையா? நான் திரும்பி வர்ற வரைக்கும் அவங்களால பொறுத்துக்கொள்ள முடியாது என்றாள். நீ சொல்ற 2, 2 1/2 வருஷத்துக்கு அப்புறம், நீ டாக்டரேட் வாங்குனதுக்கு அப்புறம், உன் மனோபாவமும் மாறும் இல்லையா? அத இப்ப எப்படி சொல்ல முடியும் தேவகி? திரும்பி வரணுங்கிற எண்ணத்தோடு தான் புறப்படுவேன். எண்ணம் மாறாதுன்னு உன்னால உறுதியா சொல்ல முடியாது. ஒத்துக்கிறேன். உன் எண்ணமும் மனோபாவமும் மாறுறதுன்னு வச்சுப்போம். அப்போ உனக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்கு திரும்பி வரவே பிடிக்காது. பிடிக்காமல் போகலாம். நாராயணன் நீ இழுக்கிற இடத்துக்கு வந்து உன்னோட வாழ்க்கை நடத்த தயாரா இருக்க மாட்டான். நிச்சயமாக மாட்டார். இதையெல்லாம் இப்பவே தீவிரமா நினைச்சு பார்த்து தான் அவங்க இப்படி ஒரு முடிவை எடுத்து உன் மடி மேல போட்டிருக்காங்க. நிச்சயமா உன்னை பிடிக்கலன்னா உன்னை வெறுத்து போயோ முடிவு செய்யல. ஓகே ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப என்ன செய்யறது? ஹாப்சன்ஸ் சாய்ஸ். நான் எம்ஃபில் தான். இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு இன்னும் நான் தெரிஞ்சுக்கல தேவகி. 2ல ஏதாவது ஒண்ண நீ எடுத்துக்கலாம். 2வது என்ன தெரியுமா? ஒண்ணுமில்ல. அதாவது தத்தை வாங்கிக்கோ. இல்லைன்னா ஒன்னை வாங்கிக்கோ. புரியறது. 16வது நூற்றாண்டுல இங்கிலாந்துல தாமஸ் ஹாப்சன்னு ஒருத்தன் இருந்தான். அவன் என்ன செய்வான் தெரியுமா? தன் குதிரைகளை வாடகைக்கு விடுறப்ப, லாயத்து கதவுக்கு பக்கத்துல இருக்கிற குதிரையைத்தான் எடுத்துக்கலாம்பான். முடியாதுன்னா கிடையாதும்பான். அது மாதிரி ஒண்ணு வாழ்க்கை, இல்லாம போனா ஒண்ணுமில்ல. நீ வாழ்க்கைய தேர்ந்தெடுக்க போறியா? இல்ல ஒண்ணுமில்லாதத ஏத்துக்க போறியா? ஒண்ணுமில்லைன்னு எப்படி சொல்ல முடியும் தேவகி? 2ல ஒண்ணு. ஃபர்ஸ்ட் வாழ்க்கை, இன்னொன்னு பிஹெச்டின்னு உன் மனசு கணக்கு போடுறது. ஆனா அவங்க ஒண்ணு குடும்பத்துல இடம், 2 ஒண்ணுமில்ல, நத்திங். இப்படின்னா ஈஸ்வரன் நினைக்கிறார். நிச்சயமா இப்படிப்பட்ட குயுக்தியான யோசனை அவர் மண்டையில இருந்து உதிச்சிருக்காது. நீ காத்தால சொன்ன அம்பாசிடராகத்தான் இருக்கும். இப்ப யார் மண்டைங்கிறதா முக்கியம் பாரதி. முடிவு செய்ய வேண்டியவள் நீ. குழப்பமா இருக்கு தேவகி. இதுல குழம்ப ஒண்ணுமே இல்ல. அன்னைக்கு சொன்னது தான் இப்பவும் சொல்றேன். நீ பிஹெச்டிக்கு போகணுங்கிறது மனசோட ஆசை. ஆனா ஆசை இருக்கிற அதே மனசுல நல்ல வாழ்க்கை வாழணுங்கிற லட்சியமும் இருக்கு. இத உணரல. அதான் குழப்பமா இருக்குன்னு பேத்துற. நீ வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா பேசுற தேவகி. அதுக்கு காரணம் மத்தவங்க திருப்திக்காக நான் பேசுறதில்ல. நீ உன் எம்ஃபில்ல பத்தி என்ன முடிவெடுத்த? ஏன் முடிவு தெரிஞ்சுக்கவா பாரதி நீ இப்ப இங்க வந்திருக்க? உன் ப்ராப்ளத்தை பார்ப்போம் என்ற தேவகி. நாராயண் கிட்ட இது பத்தி பேசுனியா என்றாள். கோழிக்கோடு போனவர் இன்னும் திரும்பல. அவர் முந்தா நாள் தான் போனார். இத நேத்து முளைச்சது. ஈஸ்வரன்ட்ட அக்கு வேறு ஆணி வேறா பிரிச்சு அலசி அவர்கிட்ட பேசிடுறதுன்னு நேத்து சாயங்காலம் திட்டம் போட்டேன். ஆனா அவர் கிடைக்கல. எர்ணாகுளம் போயிட்டார். வேற யார்கிட்டேயும் யார் இருக்கா? அத்தை, மாமியார்? இப்ப மாமியார் மட்டும்தான். அவ ரெடியா இருக்கா என்னை துரத்துறக்கு. ஏன்? ஏதோ காம்ப்ளெக்ஸ். பிள்ளைக்கு மனைவி வந்தாலே சில அம்மாக்களுக்கு பொறுக்கிறது இல்ல. காம்ப்ளெக்ஸ் வந்துடுறது. பொசசிவ் ஃபீலிங்ஸ். ஆனா இது மெல்ல மெல்ல அடங்கி போயிடும். நான் அவளை பத்தி கவலைப்படல தேவகி. நீ எதை பத்தி கவலைப்படுறேன்னு எனக்கு இன்னும் புரியலையே பாரதி. என் நிலையை சொல்லிட்டேன். இத பார் பாரதி, ஒரு கர்ப்பப்பையில 2 குழந்தைகள் உருவாகலாம். ஆனா ஒரு மனசுக்குள்ள ஒண்ணு மோதிக்கிற 2 எண்ணங்கள் இருக்கப்படாது. சஞ்சலமும் குழப்பமும் அதனால தான் உண்டாருது. திரும்பவும் சொல்றேன். உனக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. பொல்லாத புருஷனா இல்லாம நல்லவன் ஒருக்கன் வச்சிருக்கான். அவனுக்கு நல்ல மனைவியா வாழறது லட்சியம். நீ எம்ஃபில் படிச்சவ. பிஹெச்டி போக மனசு துடிக்கிறது. ஒண்ணு ஆசையை துரத்தி அடிச்சுட்டு மனைவியா இரு. இல்ல புருஷனை தூக்கி எறிஞ்சிட்டு ஆசையை நிறைவேற்றிக்க ஓடு. கேக்கும் பிஸ்கட்டும் தரேன். லஞ்ச் 1 மணிக்குத்தான். அதுவும் ஹோட்டல்ல என்றாள் தேவகி. ஹோட்டலா? ஒரு ஏ கிளாஸ் ராஜஸ்தானி ஹோட்டல் இருக்கு. பூரி சப்ஜி பிரமாதமா இருக்கும். சரி என்ற பாரதி. மிஸ்டர் கைலாசம் வீட்ல இருப்பாரா என்றாள். பார்க்கணுமா? தோன்றது. அப்ப 12 மணிக்கே சாப்பிட போவோம். உனக்கு கேக் பிஸ்கட் கிடையாது. காஃபி மட்டும்தான். அதுவும் வேண்டாம் தேவகி என்ற பாரதி டீப்பாயின் மேல் இருந்த கண்ணாடி கூஜாவில் இருந்து தண்ணீரை எடுத்து டம்ளர் டம்ளராக குடித்தாள். என்ன தாகம் இவளை இப்படி வாட்டுகிறது? தேவகி யோசித்தாள். தேவகியின் மாருதி 80 கிலோமீட்டர் வேகத்தில் கோயம்புத்தூர் சாலையில் ஓடியது. வண்டி கஞ்சிக்கோடு என்னும் சிறிய ஊரை கடந்து வாளையாறுக்குள் பிரவேசித்தது. லாரிகளின் போக்குவரத்து அதிகமாகிக் கொண்டு வரவே மாருதியின் வேகம் குறைந்தது.
50 வருஷம் 60 வருஷம் முன்னால இங்க எல்லாம் காடு ரொம்ப அடர்த்தியா இருந்ததாம். யானை, புலி, சிறுத்தை, ஓநாய்ன்னு எல்லா மிருகங்களும் சகஜமா தெரியுமாம். வாளையார் ரயில்வே ஸ்டேஷன்ல ஸ்டேஷன் மாஸ்டர் 30 அடி உயரத்துல தான் இருப்பார். அவருடைய அறையை அப்படி உயரமா கட்டியிருந்தாங்க. திடீர்னு யானை கூட்டம் வரும். ரயில் போக விடாம தண்டவாளத்துல நிக்கும். அதெல்லாம் பொற்காலம். ஆனா காடு இன்னும் முழுசா அழியல. போக போக உனக்கே தெரியும் என்றாள் தேவகி. காடும் மிருகங்களும் பாரதியின் மனதில் ஒட்டவில்லை. அவளுடைய மனம் அலை பாய்ந்து கொண்டிருந்தது. PhDயா நாராயணனா? கார் வாளையார் ரயில்வே ஸ்டேஷன் அருகே வந்து நின்றது. நீ 2 கிலோமீட்டர் நடக்கணும் என்றாள் தேவகி. பாரதி இறங்கினாள். ஒரு ஒற்றையடி பாதையில் இருவரும் நடந்தார்கள். பாரதிக்கு கால் வலிக்க ஆரம்பித்தது. 2 கிலோமீட்டர் என்று தேவகி கூறினாள். ஏற்கனவே அரை மணி நேரம் நடந்தாகிவிட்டது. திடீரென்று ஒரு சிறு வெட்ட வெளியும் பனை ஓலை வேய்ந்த மண் சுவர் கட்டடங்களும் தெரிந்தன. கைலாசத்துக்கு வந்துவிட்டோம் என்று கூறி தேவகி சிரித்தாள். அவர்கள் சென்றபோது கைலாசம் ஒரு பெரிய அறையில் தரையில் உட்கார்ந்து பாடம் நடத்தி கொண்டிருந்தார். மாணவ மாணவிகளை பார்த்தாள். 8 வயதில் இருந்து 30 வயது வரை ஏறக்குறைய 20 பேர் இருந்தனர். அறைக்கு வெளியே நின்ற இருவரையும் கைலாசம் பார்த்து புரிந்து கொண்டாலும் தம் வேலையை நிறுத்தவில்லை. கண்களாலும் சமிக்ஞை செய்யவில்லை. வா பாரதி என்ற தேவகி கூற இருவரும் நகர்ந்தார்கள். இப்போது வெட்ட வெளியில் பல பெண்கள் கீழே உட்கார்ந்து பற்பல வேலைகளில் ஈடுபட்டிருந்தனர். ஓரிருவர் பிரம்பு நாற்காலி வேலையில் மூழ்கி இருந்தனர். 2 சிறுவர்களும் சிறுமிகளும் மரத்துண்டுகளை செதுக்கிக் கொண்டிருந்தார்கள். ஒருவன் அருகே பம்பரம், ஒருத்தி அருகே முருகன், இன்னொருத்தியின் கையில் யானை. எல்லாம் பொம்மைகள். மிஸ்ஸஸ் மீனாட்சி அங்க இருப்பா என்ற தேவகி இன்னொரு அறையை நோக்கி நடந்தாள். 4 பெண்கள் தையல் மிஷின்களில் வேலை செய்து கொண்டிருக்க மீனாட்சி ஒவ்வொருவர் அருகேயும் சென்று மேற்பார்வை செய்தாள். அவர்களை கண்டதும், இன்னும் 10 நிமிஷம் நீங்க காத்திருக்கணும், 2:30 மணிக்கு வகுப்பு முடியும் என்றாள். சரி என்ற தேவகி பாரதியிடம், காத்தால 8:30 மணிக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கும். தேசிய கீதத்தோட 2:30க்கு முடியும். சில பேர் காட்டுக்குள்ளேயே ரொம்ப தூரத்துல மலை அடிவாரத்துல இருக்காங்க. அவங்க மட்டும் 10 மணிக்கு வரலாம் என்றாள். அப்போ கைலாசத்தை சந்திக்க இன்னும் 10 நிமிஷம் இருக்குன்னு சொல்லு. ஆமாம். பாரதி பொறுமை இழந்தாள். அவளுடைய பிரச்சனையை கைலாசம் ஒரே நிமிஷத்தில் தீர்த்துவிடப் போவதில்லை என்பதை அவள் உணர்ந்திருந்தாலும் மனதின் அவசரத்தை அவளால் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. ஒரு வழியாக கைலாசமும் வெளிவந்தார். மாணவ மாணவிகள் விரைவாக இடத்தை காலி செய்தார்கள். இங்கேயே உட்கார்ந்து பேசலாம் என்ற கைலாசம் அழைக்க இருவரும் அங்கே வந்தார்கள். செருப்பு வெளியே ப்ளீஸ். பாரதி கடற்றி வைத்துவிட்டு உள்ளே சென்றாள். உட்காருங்க. சொல்வதற்கு முன்பாகவே தேவகி கோரைப்பாயில் உட்கார்ந்தாகிவிட்டது. தரையில் உட்கார்ந்து பழக்கப்படாத பாரதி புடவையை சரி செய்துவிட்டு சிரமத்துடன் உட்கார்ந்தாள். அன்னைக்கு நாராயணன் வந்தான். திடீர்னு அவன் தாயாரை பாம்பு கடிச்ச செய்தி வந்தது. சங்குண்ணி சிகிச்சையை செய்து முடித்து அவனுடைய அம்மா வீட்டுக்கு புறப்பட்டு போன பிறகு மறுபடியும் வந்து சொல்லிவிட்டு போனான் என்றார் கைலாசம். அதான் கொஞ்சம் லேட்டா வந்தார் வீட்டுக்கு என்றாள் பாரதி. கைலாசம் சார், நாங்க இப்ப எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா என்றாள் தேவகி. சொன்னாதான் தெரியும். பாரதிக்கு ஒரு ப்ராப்ளம். என்ன பிரச்சனை பாரதி? தேவகி நீயே சொல்லு. அதுக்கு என்ன, சுருக்கமா சொல்லிடுறேன். தேவகி ரத்ன சுருக்கமாக பிரச்சனையை கூறினாள். இது ஒரு பிரச்சனையாகவே படலை எனக்கு என்றார் கைலாசம். இவ மண்டையை போட்டு உடைச்சுக்கிறா சார் என்றாள் தேவகி. அதுக்கு காரணம் பாரதிக்கு எது அத்தியாவசியம், எது அவசியம், எது அனாவசியம்ங்கிற பாகுபாடு தெரியல. கொஞ்சம் விபரமா சொல்லுங்க சார் என்றாள் தேவகி. ஆணானாலும் சரி பொண்ணானாலும் சரி சின்ன வயசுல துறவியா போகலைன்னா மன வாழ்க்கை அத்தியாவசியம். யாரா இருந்தாலும் அறிவை வளர்க்கிற கல்வி அவசியம். ஒரு நிலையை தாண்டி வர்றப்ப வாழ்க்கையின் தேவைக்காக மேற்படிப்பு அவசியம். அப்படி வாழ்க்கைக்கு தேவைப்படாதுன்னா அது அனாவசியம். அப்போ நான் ஆசைப்படுற பிஹெச்டி படிச்சுட்டு என்ன செய்வ? ஏதானும் வேலையில் சேருவியா? வேலையில் சேர்ந்தாதான் வசதியாக வாழ முடியும்னு நினைக்கிறாயா? ஒரு தொண்டும் செய்யற எண்ணம் இல்லாம வசதியா வாழ சௌகரியம் இருக்குன்னா அந்த மேற்படிப்பால யாருக்கு என்ன லாபம்? நீ எம்ஃபில்
அன்னைக்கே சொன்னேன். இப்ப எல்லாம் ஞாபகத்தில் இருக்கா? இல்ல. எப்படி மறந்து போச்சு? படிச்சதை பிரயோகம் பண்ணாத்தானே பிஹெச்டி படிச்சுட்டு மறுபடியும் சமையலறை மட்டுமே போதும்னு நீ முடிவெடுத்தா 1-2 வருஷத்துல என்ன படிச்சோங்கிற நினைப்பே வராம போகும். ஆதாரமான கல்வி ஞானமும் அறிவும் உனக்கு இருக்கு. அறிவு வளர்ச்சியிலும் உனக்கு பிடிச்சிருக்கிற ஆங்கில இலக்கியத்திலும் உனக்கு உண்மையான நாட்டம் இருக்குன்னா அதை நீ வீட்டில் உட்காந்துக்கிட்டே வளர்த்துக்கலாம். அதில் ஒரு தனி சுகமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். எத்தன் எந்த விதிமுறைக்குள்ளேயும் நீ அடங்கி போக மாட்டாய். என்ன பிஹெச்டினோ டாக்டர்னோ பெயருக்கு பின்னாலேயும் முன்னாலேயும் போட்டுக்க முடியாது. அவ்வளவுதான். நான் ஃபாரஸ்ட்ரியில டாக்டர் பட்டம் வாங்கினேன். இன்னைக்கும் காடுகள் சம்பந்தமா படிச்சுட்டு இருக்கேன். படிக்கிற காலத்துல படிப்பு ஒரு சுமையா இருந்தது. தீசஸ் சரியா இருக்குமோ இருக்காதோங்கிற கவலையும் பயமும் வந்தது. ஏதானும் விட்டு போய் விட்டதோங்கிற கிலேசமும் உண்டாச்சு. ஆனா இப்போ ஐ எம் அ ஃப்ரீ மேன். இன்னைக்கு புதுசா ஒன்று கத்துக்கிறப்ப நேத்து வரை முட்டாளா இருந்தோங்கிற வெட்கம் வர்றது. வெட்கம் தான் நம்ம அறிவு வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. இவ்வளவு தூரம் சொன்ன நீங்க ஏன் பிரச்சனைக்கு தீர்வு சொல்லல சார் என்றாள் பாரதி. கைலாசம் சிரித்தார். நான் பொதுவா தான் பேச முடியும் பாரதி. மத குருக்களால கூட தனி மனிதனோட பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியாது. ஒரு சமூகத்துக்குத்தான் அவங்களால புத்தி சொல்ல முடியும். உன் பிஹெச்டி உன் சொந்த விஷயம். உன் மன வாழ்க்கை உன் சொந்த விஷயம். தராதரம் பார்த்து விளைவுகளை பத்தி சிந்திச்சு இந்த சமூகத்துல எப்படிப்பட்ட ஸ்தானத்தை அல்லது இடத்தை நீ விரும்புறேங்கிறதை தீர்மானம் செஞ்சு முடிவு எடுக்க வேண்டியவளும் நீயே, நான் அல்ல. இதற்கு மேல் அவரிடம் பேசுவதற்கு எதுவும் இல்லை என்று பட்டது பாரதிக்கே. ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்க மிஸ்ஸஸ் எங்க காணோம்? தோ உட்கார்ந்துருக்கா, பின்னால பாரு. நான் அவ உள்ள வந்ததை அப்பவே கவனிச்சிட்டேன் என்றாள் தேவகி. திரும்பி வரும்போது தேவகி பாரதியின் பிரச்சனையை பற்றி எதுவுமே பேசவில்லை. மாறாக தன்னை பற்றி கூறத் தொடங்கினாள். நீ கார்த்தால கேட்ட கேள்விக்கு இப்ப பதில் சொல்ல போறேன் பாரதி. நான் என்ன கேட்டேன்? எம்ஃபில் பத்தி முடிவு எடுத்தாச்சான்னு கேட்டேன். ஆமாம், நான் எம்ஏ மட்டும்தான், நோ எம்ஃபில். அப்பா வேண்டாம்னு சொன்னாரா? என் படிப்பு விஷயத்துல அப்பா தலையிடுறது இல்லை. நானாக யோசனை செய்த முடிவு. என்ன செய்ய போற? கல்யாணம் பண்ணிக்கலாம்னு. அது நடக்கிறப்ப நடக்கட்டும். இப்போ ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்க போறேன். அதுல 2 பகுதி. ஒன்று ஏழைகளுக்கு, இன்னொன்று வசதி உள்ளவங்களுக்கு. அதான் இல்லை, ஹேண்டிகேப்டு சில்ட்ரனுக்கு. டெஃப் அண்ட் டம், பிளைண்ட், மென்டலி ரிட்டார்டட், இது மாதிரி. நல்ல திட்டம். எங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு விலைக்கு வந்தது. 2 ஏக்கர் பெரிய பில்டிங் வேற. 22 லட்சம் கேட்டாங்க. நான் என் திட்டத்தை சொன்னேன். 5 லட்சத்தை குறைச்சாங்க. 1 லட்சம் டொனேஷனும் தரதா சொன்னாங்க. எப்போ ஆரம்பம்? ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி. செயலாக்க திறமையான ஈடுபாடு உள்ள மனுஷங்க தான் தேவை. அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அமர்த்தணும். ஸ்கூலுக்கு தேவையான டெஸ்க், நாற்காலி, மேஜைகள் இதெல்லாம் வாங்கணும். சொல்லப்போனா வரப்போற மாசங்கள்ல எனக்கு மூச்சு விடக்கூட நேரம் இருக்காது. இது ஆசையா லட்சியமா என்று கேட்டாள் பாரதி. தேவகி சிரித்தாள். ரெண்டும் இல்ல. மனசு துருப்பிடிக்காம இருக்கணும்னா ஏதானும் செய்யணும். அப்படி செய்யற காரியத்தில் உற்சாகம், மன நிறைவு இருக்கணும். 4 பேருக்கு பிரயோஜனப்படுற காரியமா இருக்கணும். அப்பா கோடி கோடியா சம்பாதிக்கிறார். அதுல ஒரு துளிதான இதுக்கு செலவாகும். ஸ்டேஷன் பக்கத்துல என்னை டிராப் பண்ணு. வீட்லயே டிராப் செய்யறேன். பரவாயில்ல தேவகி, நத்திங் டூயிங். கார் ஊரை நெருங்கி கொண்டிருக்கையில் எதிர் திசையில் ஒருவர் வந்து கொண்டிருந்தார். தேவகி காரை நிறுத்தினாள். பணிக்கர் சார், எங்க இவ்வளவு தூரம்? നാരായണനെ കാണാൻ വന്നു ദേവകി. കാരുണ്യ ആശ്രമം എങ്ങനെയാ ഉള്ളത്? നിങ്ങളുടെ ആശ്രമമല്ലേ? നന്നായി ഓടുന്നു. നാരായണൻ സാർ വീട്ടിലില്ല. നിങ്ങൾ ഇപ്പോൾ സെക്രട്ടറി അല്ല പണിക്കർ? അതെ. ഇത്ര ദൂരം സെക്രട്ടറി തന്നെ വരുന്നത് കണ്ടോ? ഏതെങ്കിലും വിഷമം ഉണ്ടായിരിക്കണമില്ല പണിക്കർ? അതെ ദേവകി. ഒരു തള്ള ഇത് വെച്ച് യാർത്ത മരിച്ചു പോയി. എസ്റ്റേറ്റിൽ ആരുമില്ല. വീട്ടിലേക്ക് ഫോൺ ചെയ്ത് ഉത്തരം കിട്ടിയില്ല. അതുകൊണ്ടാണ് നേരിട്ട് ഇവിടെ വന്ന്. പുള്ളി കോഴിക്കോട്ടിലായിരുന്നു, ഇനിയും മടങ്ങിയിട്ടില്ല എന്ന് സ്ത്രീ പറഞ്ഞു. ஒரு மாதிரியாக இருவர் பேசிக்கொண்டதும் பாரதிக்கு புரிந்தது. தள்ளை என்றால் என்ன என்றுதான் புரியவில்லை. தள்ளைனா என்ன அர்த்தம் தேவகி? கிழவி.
திடீரென்று ஒரு சிவப்பு மாருதி பஸ்ஸுக்கு வழிவிட்டு முன்னேறி வருவதைக் கண்டாள் மாருதி. தோ அவரே வந்துட்டார் தேவகி, நான் இறங்கிக்கிறேன். ஓகே, நாராயணன் சார் வந்து படிக்கிறே, நான் அப்ப வரட்டே. பாரதி மற்றும் பணிக்கரையும் தேவகியின் காரையும் பார்த்த நாராயணன் தன் வண்டியை சாலையின் ஓரமாக நிறுத்திவிட்டு இறங்கி வந்தான். தேவகி கார்ல நீதான் இருந்தியா? ஆமா, அவ வீட்டுக்கு போயிருந்த. அவளோட கைலாசத்தை பார்க்க போனேன். நீங்க இப்பதான் வரீங்களா? ஆமா, பணிக்கர் நம்ம வீட்டுக்கு போயிட்டு தான் திரும்புறார். ஆசிரமத்துல ஒரு கிழவி செத்து போய் விட்டாளாம். பணிக்கர் வண்டியில கேறணும். உன்னை டிராப் பண்ணிட்டு நான் பணிக்கரோட போயிட்டு வரேன். ஒரு முக்கியமான காரியம் இருக்கு. நானும் உங்க கூட வரேன். நான் போற இடத்துக்கெல்லாம் நீ வரப்படாது பாரதி. வருவேன். உன்னால தாங்கிக்க முடியாது. எதை? எல்லாத்தையும். முடியும். சரி வா, ஆத்துக்கு போய் பணம் எடுத்துட்டு வர. என்கிட்ட இருக்கு. எத் எத்தனை? கிட்டத்தட்ட 2000. ராத்திரி வர்றதுக்கு ரொம்ப நேரமாகும். பரவாயில்ல. அப்பா தேடுவார், விசாரப்படுவார். அப்பா நேத்து எர்ணாகுளம் போனார். திரும்பி வர 2 நாள் ஆகும்னார். இருந்தாலும் நீ லேட்டா வருவேன்னு ஆத்துக்கு தகவல் கொடுக்கணும். போன்ல கொடுக்கலாம். பணிக்கர் காரில் ஏறிக்கொண்டார். நீ ரொம்ப பிடிவாதக்காரி. பிடிவாதம் என் கூட பிறந்த வியாதி. நீ பார்க்க போற காட்சி உன்னை ஜென்மம் பூரா வாட்டி வதைக்கும். மானசீகமா நான் பார்த்தாச்சு. இப்ப இந்த கண்ணால பார்க்கறேன் என்றாள் பாரதி. கார் வேகம் எடுத்தது. காருண்யா ஆசிரமத்தில் நாராயணன் மற்றும் காரியதரிசிக்காக மற்ற அங்கத்தினர்கள் காத்திருந்தார்கள். திடீரென்று சகஸ்ரத்தின் உருவம் தெரியவே பாரதி திகைப்பில் ஆழ்ந்து போனாள். குஞ்சப்பா, நீ எப்படி இங்க? 4:30க்கு ஃபோன் வந்தது. மன்னி சொல்றப்ப மணி 5. நீ ஊர்ல இல்லை. அதுக்காக காரியத்தை நிறுத்த കഴിயுமா? அதான் வந்தேன். சகஸ்ரம் பஞ்சகச்சம் கட்டிக்கொண்டு மேல் வேட்டியை இடுப்பில் சுற்றியவனாய் நின்றான். நெற்றி நிறைய நாமம். மூங்கில் படுக்கையில் ஒருத்தி படுத்து கொண்டிருந்தாள். നിങ്ങൾ ആര് സാരേ? ഞാൻ കണ്ടിട്ടില്ലല്ലോ. നാരായണന്റെ അച്ഛൻ്റെ അനിയൻ. சகஸ்ரമാണ് பேரு. நாராயணனே எல்லாம் செய்யும் അറിയും என்ற சகஸ்ரம். ஆப்பணியை இന്ന് ഞാൻ ചെയ്യാൻ போணும் என்றான். சகஸ்ரம் தீ சட்டியுடன் முன் செல்ல ஆசிரமத்தில் இன்னும் உயிரோடு இருப்பவர்கள் கூட வர தள்ளையை நாராயணன் பணிக்கர் மற்றும் பெயர் தெரியாத இருவர் சுமந்து நடக்க பாரதி வியப்பு மேலிட கார் அருகே ஆணி அடித்தாற் போல நின்றாள். குழந்தை பிறக்கும்போது அதன் உலக பிரவேசத்தை எவ்வளவு உற்சாகமாக கொண்டாடுகிறார்கள். எத்தகைய வரவேற்பு அதற்கு கிடைக்கிறது. ஆனால் போகும்போது பெரிய மனிதனாக இருந்தால் ஒரு கூட்டம், நீலி கண்ணீர் கூட்டம், பொய்மையான மாலை உபச்சாரம். இவர்களால் பெரிய மனிதனுடைய ஆத்மா சாந்தி அடையுமா? நிச்சயமாக அடையாது. ஆனால் இந்த கிழவியின் ஆத்மா உள்ளார்ந்த உண்மையான கனிவும் பரிவும் அவளுக்கு சிலரிடமிருந்து கிடைக்கின்றன. அவளை மரியாதையுடன் வழி அனுப்புகிறார்கள். நிச்சயமாக இந்த ஆத்மா சாந்தி அடையும். இந்த நாராயணனும் பணிக்கரும் சகசிரமும் மற்றவர்களும் ஏன் இப்படிப்பட்ட தொண்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? ஆசையா? லட்சியமா? என்ன லட்சியம்? மனித உடலுக்கும் மரியாதை செலுத்துகிறார்கள் என்றால் உடலுக்குள் இருந்து வந்த உயிருக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்திருக்க வேண்டும்? அவள் இதை எந்த ஆராய்ச்சி கட்டுரையில் எழுதி டாக்டர் பட்டம் வாங்குவாள்? நாராயணன் திரும்பி வரும் வரை அவள் கார் மீது சாய்ந்தவளாக நின்றாள். அவளுக்கு கால் வலிக்கவில்லை. நாராயணன் மற்றும் சித்தப்பா சகஸ்ரத்துடன் ஆசிரமத்துக்கு திரும்பும்போது இரவு மணி 8. போலாமா பாரதி? போலாம். ராஜி கார் எடுத்துண்டு போனதால குஞ்சப்பா ஆட்டோவிலையும் பஸ்லையும் விரண்டதா போச்சு. குஞ்சப்பா, நீ ஓட்டுறியா இல்லைன்னா ஓட்டட்டுமா என்ற நாராயணன் கேட்டான். நீ பார்த்தன், நான் சாரதி. கோழிக்கோட்டில் இருந்து ஒத்தைக்கு ஓட்டிட்டு வந்திருக்காய். இங்க தோல்ல சுமந்து 1 மைல் நடந்திருக்காய். பேக் சீட்ல பாரதியோட உட்காரு கோந்தே என்றான் சகஸ்ரம். நான் இந்த ஆசிரமத்தோட சம்பந்தப்பட்டிருக்கேன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது குஞ்சப்பா என்ற காரினுள் ஏறும்போது நாராயணன் கேட்டான். இந்த சோத்தியத்தை நீ எத்தனை பிராவசியம் கேப்பாய் கோந்தே? சொல்ல. வண்டி புறப்பட்டது. நேக்கு 4 கொல்லமா தெரியும். யார் சொன்னா? அப்பாவா? அண்ணா மூச்சு விட்டுட்டில்லை. பாரதியிட்ட அப்பா சொல்லியிருக்கார். இவ பேச்சில இருந்து தெரிஞ்சது. மாதவராஜா கிளப்ல கேசவ நம்பூதிரி என்னை கூப்பிட்டு சொன்னான். நீ இதுல ஈடுபடுறது அவனுக்கு பிடிக்கலை. உங்ககிட்ட நேர்ல சொல்றதுக்கும் பயம்.
நல்ல காரியம்னு நேக்கு தோணித்து, செய்கிறேன். பாரதி என்ன சொல்றா? நான் செய்யறது தெரிஞ்சும் வந்திருக்கான்னா என்ன அர்த்தம்? பிடிச்சிருக்குன்னு. நீ ரொம்ப மொள்ளமாய் ஓட்டுறாய் குஞ்சப்பா. ரோடு ஃப்ரீயா தானே இருக்கு, ஸ்பீடா போயேன். 50ல போறேன், அது போகும். இப்ப என்ன அவசரம்? வண்டி ஓடிக்கொண்டிருந்தது. எல்லோரும் மௌனமாக இருந்தார்கள். திடீரென்று சகஸ்ரம் பேசினான். ஓ மாமனார் நேத்தைக்கு கார்த்தால வந்து ராத்திரி போனார். அப்படியா? என்ன பாரதி, நீ சொல்லவே இல்ல? பெரிய நியூஸா படல. எந்துக்கு வந்தார் குஞ்சப்பா? ஆருக்கு தெரியும்? அண்ணாவுக்கு தெரிஞ்சிருக்கும், பாரதிக்கும் தெரிஞ்சிருக்கலாம். உனக்கு தெரியுமா பாரதி? என்று கேட்ட நாராயணன் தொடர்ந்து. எந்துக்கு? என்றான். என்னை கூட்டிண்டு போக. எங்க? பொறந்தாத்துக்கு. எந்துக்கு? பிஹெச்டி படிக்க வைக்க. அதுக்கு அவர் தயவு எந்துக்கு? நான் இருக்கனே. இங்கதான் ஆருக்கும் இஷ்டமில்லையாமே. உன் அப்பா சொன்னாரா? ஆமாம். எப்ப கூட்டிண்டு போக வர்றார்? இனிமே வரமாட்டார். ஏன்? நேத்தே தன் கூட புறப்படணும்னார். மாட்டேனேன். ஏன்? உங்களை கேட்காம நான் எப்படி முடிவு எடுக்கிறது? அதுவும் 2 வருஷம் பிரிஞ்சு இருக்கணும்னு வர்றப்போ. இப்ப நான் தான் வந்தாச்சே. நானும் ஒரு முடிவு எடுக்கலாம் என்றாள் பாரதி. வீட்டை அடைந்த போது இரவு 9:15. என்னடி பொண்ணே, எங்களை கதி கலங்க வச்சுட்டியே என்றாள் பாட்டி. டில்லியிலே நீ ராத்திரி நேரம் கழிச்சு ஆத்துக்கு மடங்கி வர பழகி இருப்பாய் பொண்ணே. இந்த பாலக்காடு உனக்கு புதுசு அல்லவா? தங்கம்மா 5-6 பிராவசியம் அந்த பொண்ணாத்துக்கு ஃபோன் பண்ணா. மணி அடிச்சுண்டே இருந்ததாம். இனிமே அப்படி நடக்காது பாட்டப்பா. பிறந்த வீட்டில் ரொம்ப இடம் கொடுத்தா எப்படி இருப்பா? இப்படித்தான் என்றாள் தங்கம்மா. பாரதி சாயங்காலமே தேவகி கார்ல வந்தாச்சுமா. நான் தான் அவளை கூட்டிண்டு போனேன் என்றான் நாராயணன். அப்ப ஆத்துக்கு எங்கிருந்தாவது போன்ல சொல்லி இருக்கணும். விட்டு போச்சுமா. உனக்கு விட்டு போச்சு. அவ சொல்லி இருக்கலாமே. கார்த்தால 9:30 மணிக்கு போனவள். போருமேம்மா. உன்னோட அப்பா ரூம்ல தன்னந்தனியா உட்காந்துட்டு இருக்கார் தெரியுமா? அப்பா எர்ணாகுளத்துல இருந்து அதுக்குள்ள வந்தாச்சா என்றாள் பாரதி. அவள் சொல்லி முடிக்கவும் ஈஸ்வரன் அறையில் இருந்து வெளிவரவும் சரியாக இருந்தது. நானும் குழந்தையும் ஒரு நாள் ஆத்துல இல்லைனா நீயும் உன் மனசு போகிற போக்கில போயிடுறதா பொண்ணே என்றார் ஈஸ்வரன். இதுக்கு நான் அப்புறமா பதில் சொல்லலாமா அத்திம்பேர் என்று பாரதி கேட்டாள். கை கால்களை கழுவிவிட்டு பாரதி புடவையை மாற்ற மாடிக்கு சென்றாள். இந்த பாரதி என்ற ஒரு நீண்ட உரையை நாராயணன் நீட்டினான். நீயே படிச்சு பாரு. உரையின் வெளியே ஏதும் எழுதப்படவில்லை. உடைத்து உள்ளே இருக்கும் தாள்களை எடுத்தாள். 3 சர்வ கலாசாலைகளிலிருந்து பிஹெச்டிக்கான விண்ணப்பத்தாள்கள். சென்னை சர்வ கலாசாலை, டில்லி சர்வ கலாசாலை, கல்கத்தா சர்வ கலாசாலை. நாராயணனை ஏறிட்டு பார்த்தாள். கோழிக்கோட்டுக்கு போயிருந்தப்போ நேக்கு தெரிஞ்ச ப்ரொஃபஸர் ஒருத்தரை மீட் பண்ண. அவர் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர். எல்லா யூனிவர்சிட்டியில இருந்தும் வருஷா வருஷம் ஸ்நேகிதாள் மூலமா இதெல்லாம் வருமாம். ரூபாய் கொடுத்து வாங்கினேன். அவர் சொன்னார், கல்கத்தா டில்லியை விட பெட்டராம். மெட்ராஸ்ல சீட் கிடைக்கிறது கஷ்டமாம். ரொம்ப தேங்க்ஸ். எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணு. எதிலாவது ஒன்றில் கிடைக்கட்டுமே. அன்னைக்கு அப்படி பேசினேளே, அந்த அபிப்பிராயத்தை நான் மாத்திக்கலையே. அப்ப நீ உன் ஆசையை சொன்னாய். நான் என் மனசு என்னங்கிறதை சொன்னேன். அம்படத்தான். நீங்க உங்க அம்மா அப்பா பேச்சை தட்ட மாட்டேன் இல்லையா? ஏன் கேட்கிறாய்? பதில் சொல்லுங்களேன். அவா சொல்றது நியாயமா பட்டா கேட்பேன். நான் படிக்க போனா திரும்பி வர்றதுக்கு குறைஞ்சது 2 வருஷமாவது ஆகும். தெரியும். அதுவரையில் உங்களுக்கு மனைவி இல்லை. உனக்கு ஆம்படையானும் இல்லை. என்ன விடுங்கோ. இப்ப நான் உங்களை பத்தி தான் பேசுறேன். நான் பிஹெச்டி படிக்க போனா நான் வர வரை நீங்க காத்துண்டிருக்கலாம். ஆனா உங்க அம்மாவும் அப்பாவும் காத்துண்டிருப்பான்னு நிச்சயம் இல்லை. நான் வராமலேயே இருந்தாலும் இருந்துடுவேன்னு அவா நினைக்கலாம். சரி, அவ அப்படி நினைக்கட்டும். அதுக்கு என்ன? என்னை டிவோர்ஸ் பண்ண வச்சுட்டு உங்களுக்கு 2ஆம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவா. செய்யலாம். அப்ப நீங்க என்ன செய்வீங்க? அதை இப்ப எப்படி சொல்றது பாரதி? காத்துருப்பேன்னு எழுதி தர கழியுமா? நான் உங்களுக்கு வேணுமா வேண்டாமா? இந்த கேள்வியை நானும் திருப்பி கேட்கலாம் இல்லையா? கேட்டு பாருங்களேன். வேணுமா வேண்டாமா? வேணும். நேக்கும் அப்படித்தான் வேணும். அப்ப இந்த அப்ளிகேஷன்களை அனுப்புறது நியாயமா இருக்காதே. அதை நீதான் சொல்லணும். நீங்க போய் சாப்பிடுங்கோ. நான் அத்திம்பேர்கிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு வரேன். என்ன பேச போறாய்? அது எங்களுக்குள்ள மட்டும்தான். 3 விண்ணப்ப தாள்களுடன் அவள் மாடிப்படிகளில் நிதானமாக இறங்கி
ஈஸ்வரனின் அறைக்குள் பிரவேசித்தாள். வா பொண்ணே என்ற அவர், உன்னை கழுதே நாயேன்னு கூப்பிட நேக்கு மனசு வரல என்றார். முதல்ல நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். நீங்களும் அவரும் ஊர்ல இல்லாதப்போ நான் என் மனசு போல அலையறதா சொன்னீங்க. நான் அலையல அத்திம்பேர். நீங்க அப்படி அலைய விட்டுட்டீங்க. நான் சொன்னதை பெருசா எடுத்துண்டுட்டியா? உங்க கருத்துப்படி இது சாதாரண சின்ன விஷயமாவே இருக்கட்டும். ஆனா பெருசா ஒரு காரியம் செய்துட்டீங்களே. என்ன செய்தேன் பொண்ணே? என் அப்பாவுக்கு லெட்டர் போட்டு அவரை இங்க வரவழைச்சீங்களே. ஈஸ்வரன் சிரித்தார். சிரிப்பா இருக்கா? நீ இந்த ஆத்துக்கு வேணும் பொண்ணே. என் பிள்ளைக்கு உன்னை விட நல்ல பொண், புத்திசாலி பொண் இந்த ஜென்மத்துல கிடைக்க மாட்டா. இது சத்தியமான வார்த்தை. அப்ப எதுக்கு நங்கவரத்துக்கு லெட்டர் போட்டீங்க? ஓ மனசை எப்படி மாத்துறதுன்னு தெரியல பொண்ணே. நீ ரொம்ப பிடிவாதம் பிடிச்சாய். நீ இந்த குடும்பத்தை விட்டு போயிடுவியோன்னு நான் பயந்தேன். அத்திம்பேர், 7-8 நாளா நான் இந்த வீட்டுல எப்படி நடந்துக்கிறேன்? பாட்டப்பா பாட்டிம்மா குறை சொல்லும்படியா நடந்து கொண்டிருக்கேனா? இல்லை. இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சது? இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் பிடிவாதமா இருக்காளேன்னு விசாரமா இருந்தது. என் ஆசையை நான் நிறைவேற்றிக்க நான் புறப்படத்தான் போறேன்னு வந்தா, அப்பா நான் விளைவுகளையும் விபரீதங்களையும் பத்தி துளி கூட கவலைப்பட்டிருக்க மாட்டேன். டிவோர்ஸ், 2ஆம் கல்யாணம் எல்லாம் சொல்லி என்னை பயமுறுத்த முடியாது அத்திம்பேர். நான் பிடிவாதக்காரிதான். மெல்ல மெல்ல என் பிடிவாதத்தில் நியாயம் இல்லைன்னு பட்டது. அதை பத்தி அதிகம் நினைக்கப்படாதுன்னு எனக்குள்ளேயே ஒரு தீர்மானம் செஞ்சேன். ஆனா அதுக்குள்ளேயே நீங்க அவசரப்பட்டுட்டீங்க. உங்க மிரட்டலை கண்டு பயந்தோ, என் அப்பாவின் நீலி கண்ணீரை பார்த்து கசைந்தோ என் முடிவை நான் மாத்திக்கல. கைலாசம், தேவகி, என் ஹஸ்பண்ட் இவர்களை பார்த்தேன், பழகினேன். நீங்க காருண்ய ஆசிரமம் பத்தி பேசினப்ப நிலத்தை தானமா கொடுத்தவாளும் கண் முன்னால வந்தா. சங்குண்ணி எந்த டாக்டர் பட்டமும் வாங்காமத்தான் மனுஷ உயிர்களை காப்பாத்துறான் என்கிற உண்மை என் நெத்தி பொட்டில அரைஞ்சது. இவர்கள் மத்தியில் நான் யாருங்கிற கேள்வி பிறந்தது. நான் ஒரு அல்பம். ஆயிரக்கணக்கான எம்ஃபில்களில் ஒரு எம்ஃபில், பிஹெச்டி, ஒரு சாதனை இல்லைங்கிற ஞானோதயம் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொருத்தரை பார்த்து பார்த்து பிறவி எடுத்தது என்று கேவலுடன் கூறிய பாரதி முத்தாய்ப்பாக, நான் இந்த ஆத்து பொன், என் இடம் இங்கதான், நான் வரேன் என்றாள். கண்கள் கனக்க ஈஸ்வரன் உட்கார்ந்தார். கை அமர்த்தி மீண்டும் அவளை அமர செய்தார். மெல்ல மெல்ல அவரிடமிருந்து ஒரு கேவல் ஒலி கேட்கலாயிற்று. ஒரு சிங்கம் அழுகிறதா? பாரதியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இன்னொரு சமாச்சாரம் ரொம்ப முக்கியம். குரலை சற்றே உயர்த்தி பேசினாள். அவரின் கேவல் நின்றது. தீனமான குரலில், என்ன பொண்ணே என்றார். நீங்களும் லிட்ரேச்சர்ல எம்ஏ? ஆமாம் பொண்ணே. லயோலா ஃபர்ஸ்ட் கிளாஸ்? ஆமாம். பிஹெச்டி பண்ண உங்களுக்கு ஆசையோ உத்தேசமோ இருந்தா அப்ளிகேஷன் ஃபாரத்துக்காக அலைய வேண்டியதில்லை. 3 யூனிவர்சிட்டி ஃபார்ம்ஸ் தோ இருக்கு. திடீரென்று ஈஸ்வரன் சிரித்தார். என்னப்பா சிரிப்பு என்று கேட்டுக்கொண்டே நாராயணன் வந்தான். அது எங்க 2 பேருக்குள்ள என்றார் ஈஸ்வரன். சாப்பிடவா பாரதி? மணி 10:30. நீங்க சாப்பிடலையா? இல்ல, உனக்காக காத்து கொண்டிருந்தேன். அத்திம்பேரிட்ட நீங்க கொடுத்த ஃபாரங்களை கொடுத்தேன். அவரும் பிஹெச்டிக்கு போகலையாம். இந்த வயசுல எவன் அவருக்கு சீட் கொடுப்பான் என்றார் நாராயணன். அப்படி என்னடா எனக்கு பெருசா வயசு ஆயிடுத்தோ? இன்னைக்கெல்லாம் இருந்தா என்ன இன்னமும் ஆத்துல விளக்கு எரிஞ்சுருக்கு? அண்ணா, நீ எப்ப எர்ணாகுளத்துல இருந்து வந்தாய் என்று கேட்டுக்கொண்டே சகசிரம் வந்தான். சாயங்காலம். எர்ணாகுளத்துல மழை இருக்கா? நான் கவனிக்கலடா சகசிரம். அது இருக்கட்டும், இங்க என்ன களிப்பும் சிரிப்பும்? இன்னைக்கு தானடா நம்ம ஆத்துக்கு ஒரு மாட்டு பொண் வந்திருக்கா. அதான் சிரிப்பும் களிப்பும். குஞ்சப்பா என்றாள் பாரதி திடீரென்று. ஆச்சரியமாய் பார்த்த சகசிரம், சரியா சொல்லு பாரதி, சித்தப்பாவா குஞ்சப்பாவா என்றான். உங்க அண்ணாவோட புள்ளைக்கு நீங்க ஆறு? குஞ்சப்பா. அப்ப எனக்கும் அதுதான். எதுக்கு கூப்பிட்டேனா சொல்லு. இந்த பாலக்காட்டு ஹிஸ்டரி வச்சுக்கிட்டு நீங்க ஏன் ஒரு தீசிஸ் எழுதப்படாது? டாக்டர் சகசரநாமம்னா நன்னா இருக்கும். நன்னா இருக்கும் இல்லேன்னு சொல்லல. வைத்தியம் பண்ற டாக்டர்னு நினைச்சு பாதி பேர் ஒதுங்கி போயிடுவா. குஞ்சப்பா, நீயும் வா, சாப்பிடலாம் என்றார் நாராயணன். பசிக்கத்தான் பசிக்கிறது. மாட்டேன்னா உனக்கு மனசு சங்கடப்படும். அது எதுக்கு அனாவசியமா? சாப்பிட்டு வைக்கிறேன். சரி உக்காரு. ஒரு நாள் டேபிள்ல உக்காந்து தான் சாப்பிடுறேன்.
நீயும் உக்காரு பாரதி. வேண்டாம், அத்தை கோவிச்சுப்பா. இனிமே இந்த வீட்ல என் கோபம் செல்லாது பாரதி. நீ உன் இஷ்டத்துக்கு உட்கார்ந்து சாப்பிடு என்ற குரல் வெகு சமீபத்தில் இருந்து வந்தது. அம்மா, நீ இங்கதான் இருக்கியா? நான் பார்க்கலையே என்றான் நாராயணன். இனிமே உன் கண்ல நான் எப்படி படுவேன்? கண்ணை பொத்தத்தான் ஒருத்தி வந்தாச்சே. மன்னி நன்னாவே ஜோக் அடிக்கிறா. நங்க வரமா கொக்கா என்றாள் பாரதி. சாப்பாடு அமர்க்களமாக ஆரம்பித்தது. அன்று இரவு மன வாழ்க்கையும் மௌனமாய் தொடங்கியது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.